இங்க சில பேர்ட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்றதுக்காக திரும்பவும் அதை யோசிச்சுட்டே அதே மிஸ்டேக்கை திரும்ப பண்றதுதான். ஒரு நாள் நல்லா போலான்றதுக்காக அதை யோசிச்சுட்டே அடுத்த நாளையும் திரும்ப ரூயின் பண்றது. ஒரு நாள் ஜிம்முக்கு போலான்றதுக்காக அந்த வாரம் ஃபுல்லா திரும்பி போகாம இருக்கிறது. ஒருவேளை ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோன்றதுக்காக பரவாயில்ல இன்னொரு வாட்டி சாப்பிடலாம் ஒன்னும் தப்பு இல்லைன்னு யோசிக்கிறது. ஆக்சுவலா இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக திரும்ப திரும்ப அதை பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யோசிக்கிற மைண்ட் செட் தான். இங்க சக்சஸ்ஃபுல்லா ப்ராக்ரஸ் பண்ற பீப்புள்கிட்ட இருக்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இதுதான். ஒரு நாள் நல்லா போலனா அடுத்த நாள் அவங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா ஓகே அடுத்த வாட்டி நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. இதுவே ஒரு நாள் அவங்க ஜிம்முக்கு போலனா ஓகே நாளையில இருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. ஆனா அது உங்களோட ப்ராக்ரஸை ரூயின் பண்றது கிடையாது. அதை ரீசெட் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்றவங்களோட மைண்ட் செட் தான் அந்த ப்ராக்ரஸே தடுக்குது. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபாஸ்டா அதை ரீசெட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா நீங்க உங்க ட்ராக்குக்கு திரும்ப வருவீங்க. சோ நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே ரூயின் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மீனு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.